ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அப்படி நடிச்சிட்டு இருந்த ஹீரோயின்ஸில் சில படங்கள் மட்டுமே நடித்து நம்ம மனசில் இடம் பிடிச்ச சில ஹீரோயின்ஸ் அதுக்கப்புறம் நடிக்காமல் போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில படங்கள் மட்டும் தமிழ் சினிமாவில் நடித்து ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சி சடனாக காணாமல் போன ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, எந்தெந்த ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜே படத்தில் நடித்த ஹீரோயின். இவங்களுடைய பேரு பிரியங்கா கோத்தாரி. இவங்க வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி போன்ற மொழிகளில் படங்கள் நடிச்சிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நியூ டெல்லிக்கு மூவ் ஆகி அங்கே காலேஜ், யூனிவர்சிட்டிலாம் முடிச்சு 6 வருஷம் கதகளி கற்றுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்டிங் கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணி ஆக்டிங் கற்றுக்கிட்டு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லையும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடித்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு படத்துக்காக இவங்களை ஆடிஷன் பண்ணுறாங்க. அதுதான் 2003 மாதவன் அவர்கள் நடிச்சு வெளிவந்த ஜே மூவி. இந்த படம் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியா அமையுது அவங்களுடைய சினிமா கெரியர்ல. இந்த படத்துல அமோகா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லா, அழகா, சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே கியூட்டா, இன்னசென்ட்டான ஒரு ஆளா இருப்பாங்க. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில இருந்தா இல்ல 27 வருஷமா. அதுக்கப்புறம் 2005 பாலிவுட்ல டெபியூ மூவியா சர்க்கார் அப்படின்னு ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு படத்துலயுமே நடிக்கிறாங்க. ஜே மூவில எந்த அளவுக்கு ஹோம்லி லுக்கோட நடிச்சாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே ஓவர் கிளாமரா ஜேம்ஸ் படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில ஹிந்தி படங்களை நடிக்கிறாங்க. பட் எல்லா படங்களுமே அன்சக்சஸ்ஃபுல்லா ஃபெயிலியரா தான் போகுது. அதுக்கப்புறமா அப்படியே சாண்டல்வுட், டோலிவுட் பக்கம் அங்க சில படங்கள் நடிக்கிறாங்க. ஜே படத்துக்கு அப்புறமா இவங்க தமிழ் சினிமாவில் நடிச்ச படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்சேரி ஆரம்பம் படத்துல வாடா பாடா பையா அப்படின்ற ஒரு சாங்ல ஐட்டம் டான்சரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியா லாஸ்டா பாத்தீங்கன்னா 2024 வந்த ஒருத்தி அப்படின்ற ஒரு படத்துல கண்ணாமூச்சி அப்படின்ற ஒரு சாங்ல ஐட்டம் டான்சரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதுதான் இவங்க சினிமா கெரியர்லயே கடைசி படம். அதுக்கப்புறம் எந்த ஒரு படங்களையுமே இவங்க இன்னும் நடிக்கல. நெக்ஸ்ட் ஒன் சேது படத்துல நடிச்ச ஹீரோயின். என்னது? மயில் இருக்கு. அது தெரியுது. அது ஏன் இதுல வச்சிருக்க? இல்ல, குட்டி போடும் அதான். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் ஃபர்ஸ்ட் டைமா நான் இவங்களை பார்த்தது திருமதி செல்வம் அப்படின்ற ஒரு சீரியல்ல தான். அர்ச்சனா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. சஞ்சீவ் அவங்களுக்கு ஒய்ஃபா. உண்மையிலேயே இந்த சீரியல்லாம் பார்த்த காலங்கள் ஞாபகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு செம்ம ஃபீலா இருக்குது. நானும் இவரும் பேசிட்டு இருந்ததை நீங்க ஒட்டு கேட்டிருக்கீங்க. ஒரு மகனும் மருமகளும் ரூமுக்குள்ள தனியா பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஆக்சுவலாக இந்த ஹீரோயினோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனிலியா. பாலா சாரோட சேது படத்தில் நடிக்கிறதுக்காக இவங்களுக்கு அபிதா குஜலாம்பா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்துல இருந்து இவங்களோட பேர் அபிதா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எப்படி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு பக்கத்திலேயே சங்கவி அப்படின்ற ஒரு சீரியலோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு. அங்கே போய் இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை பார்த்த அந்த டேரக்டர், இந்த பொண்ணு அழகா இருக்காங்களே, இவங்களை சீரியல் நடிக்க வைக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி கிரிமினல் அப்படின்ற ஒரு சீரியலை நடிக்க வைக்கிறாரு. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் சேனல்ல ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கோகுலம் காலனி, வரம் அப்படின்ற சீரியல்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குது. எட்டுப்பட்டி ராசா படத்துல பொன்வண்ணன் அவங்களுடைய சிஸ்டரா நடிக்கிறதுக்காக. இந்த படத்துக்கு அப்புறமா கோல்மால் அப்படின்ற தமிழ் படமும், மலையாளத்துல மஸ்மரம், தேவதாசி அப்படின்ற படங்களையுமே நடிக்கிறாங்க. எந்த அச்சன் എന്തിനാ செய்தது? அசூயா. இந்த படங்கள்லாம் பார்த்த பாலா சார் இவருடைய சேது படத்தில் இவங்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி வச்சிருந்த கீர்த்தி ரெட்டி அண்ட் ராஜஸ்ரீ இவங்களாம் ட்ராப் பண்ணிட்டு அபிதா இவங்களை சூஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்க வச்சிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவளை பியூட்டிஃபுல்லா உண்மையான பிராமின் கேர்ள் மாதிரியே நடிச்சு கொடுத்துருப்பாங்க அவங்களும். அதுலேயும் முக்கியமாக இவங்களுடைய வாய்ஸ் தான் அவ்வளோ ஸ்வீட்டாக, அவ்வளோ இன்னசென்ட்டாக, அவ்வளோ சைல்டிஷாக இருக்கும் அந்த படத்தில். இது பாருங்க, ஆத்துல சின்னவா தப்பு பண்ண பெரியவா கண்டிப்பா. இப்ப நீங்களே தப்பு பேசுறீங்களே, நீக்கு அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு அப்புறமா அவங்க ஸ்டடீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜி படிக்கிறதுக்காக போயிட்டாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா இவங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரி பற்றின கான்டாக்ட்ஸ் இல்லை, பழக்கம் பிடிச்சி வச்சிருந்த எதுவுமே இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இழந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் மட்டும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்படி நடிச்சது தான் ராமராஜ் அவங்க கூட சேர்ந்து சீறி வரும் காலை, அடுத்து பூவே பெண் பூவே, அரசாட்சி படத்துல அர்ஜுன் சாரோட சிஸ்டரா, இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன தமிழ் படங்களை நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2009 இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறமா சீரியல்ஸ்ல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீரியல்ஸ்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சீரியல்ஸ்ல மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய சேனல்ஸ்லயுமே நடிச்சிருக்காங்க.
திருமதி செல்வம், தங்கமான புருஷன், மணிக்கூண்டு, சிம்ரன் திரை, ஆதிபராசக்தி, தென்றல், பொன்னூஞ்சல், முத்தாரம், அண்ட் இப்போ கரண்ட்ல ஜீ தமிழ் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க சின்னஞ்சிறு கிளி அப்படின்ற ஒரு சீரியலுமே சுகுணா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க. சித்ராவுக்கும் விஸ்வாவுக்கும் நான் மட்டும் அம்மா இல்ல, நீயும் அவங்களுக்கு அம்மா தான். அவங்க 2 பேரும் உனக்கும் குழந்தைங்க தான். ஒரு நல்ல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட நடிக்கிற ஒரு பெரிய ஹீரோயினா வர வேண்டியவங்க தான். பட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அவங்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்காம சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே போய் இப்போ சீரியல்ஸ்ல மட்டுமே நடிச்சிட்டு இருக்காங்க. தேர்ட் ஒன் சிட்டிசன் படத்தில் நடிச்ச ஹீரோயின். இவங்களோட பேர் வந்து வசுந்தரா தாஸ். இவங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது, பிளேபேக் சிங்கரும் கூட. இவங்க ஒரு பயங்கரமான படிப்பாளி. படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா நடிக்க வந்திருக்காங்க. சொல்லப்போனா மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்லயுமே கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ், கன்னடா, தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், ஸ்பானிஷ் இந்த எல்லா லாங்குவேஜுமே பேச தெரியும் அவங்களுக்கு. ஆரம்பத்துல இவங்க ஹிந்துஸ்தானி கிளாசிக் மியூசிக் தான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய பாட்டி மூலமா. இவங்க ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பிளேபேக் சிங்கரா முதல்வன் படத்துல ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்ல சக்கலக்கா பேபி அப்படின்னு ஒரு சாங் பாடியிருக்காங்க. அண்ட் இந்த சாங் பாடினதுக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கருக்காக அவார்டும் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி பல மியூசிக் டைரக்டர்ஸோட நிறைய படங்கள்ல பாடியிருக்காங்க சில பாடல்கள். அந்த பாடல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ பத்திக்கிச்சு 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 ஓ கண்ணே, கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா, இந்த சாங்ஸ்லாம் இவங்க பாடுனதா அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நடித்த படங்களை விட இவங்க பாடின சாங்ஸ் உள்ள படங்கள் அதிகம். இவங்க ஓவரால் எல்லா லாங்குவேஜும் சேர்த்து நடித்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா 12 படங்கள். அதில் 2 படங்கள் மட்டும் தமிழில் நடிச்சிருக்காங்க. 2000ல் கமல் சாரோட சேர்ந்து ஹேராம் படமும், 2001ல் அஜித் சாரோட சேர்ந்து சிட்டிசன் படம், இந்த 2 படத்தில் மட்டும்தான் தமிழில் நடிச்சிருக்காங்க. அவர் திரும்பி வந்துட்டார். ஹேண்டில் பார் மீசியும் அதுவுமா பாரதியார் மாதிரி இருக்கார். 4th ஒன் மன்மதன் படத்துல எஸ்டிஆர சூசைட் பண்ணிக்க வச்ச ஹீரோயின். இவங்களுடைய பேரு சிந்து தொலானி. இவங்க மும்பையை சேர்ந்தவங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி போன்ற மொழிகள்ல படங்கள் நடிச்சிருக்காங்க. நார்த் இந்தியால ஃபேர் அண்ட் லவ்லி கிரீமோட ஒரு மாடலாவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட சினிமா கெரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் இவங்க சினிமாவில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஐடி அப்படின்னு சொல்லிட்டு 2003ல. ఏమని? ఆ కమిషనర్ మన డీల్కి ఒప్పుకున్నాడు. ఐ కాంట్ బిలీవ్ ఇట్. ప్రాణం పోయినా ఒప్పుకోడు అనుకున్నాను. அதுக்கப்புறமா தமிழ்ல 2004ல தனுஷ் அவர்களோட சுல்லான் படத்துல தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அந்த படத்துலயுமே பயங்கர எனர்ஜெட்டிக்கா டான்ஸும் சரி, அவங்களோட ஆக்டிங் சரி பக்காவா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சேம் அதே இயர்லயே 2004 சிம்பு சாரோட சேர்ந்து மன்மதன் படத்துலயுமே ஒரு செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. ஐம் சாரி, நான் உங்களை கிஸ் பண்ண தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி அவங்க சொன்னனால தான் நான் அப்படி பண்ணேன். ஐம் சாரி யார். பரவாயில்ல. இதுக்கப்புறமா விக்ரம் சாரோட மஜா படத்துல ஐயாரெட்டு நாத்துக்கட்டு அப்படின்ற ஒரு பாட்டுல இவங்க டான்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா தெலுங்கு, கன்னடா, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகள்ல ஒரு 30க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஹீரோயினும் ரொம்பவுமே அழகான, பியூட்டிஃபுல்லான, நல்லா நடிக்கக்கூடிய ஹீரோயின் தான். பட் வாய்ப்புகள் பெரிய அளவுல கிடைக்கல இவங்களுக்கும். 5th ஒன் உள்ளம் கொள்ளை போகுதே படத்துல பிரபுதேவாவுக்கு ஜோடியா நடிச்ச ஹீரோயின்.
இவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சலா ஜவேரி. இவங்க ஒரு பிரிட்டிஷ் இந்தியன். இவங்கள வினோத் கண்ணா அப்படின்ற ஒருத்தவர் தான் இங்கிலாந்துல நேஷனல் வைட் டேலண்ட் சர்ச் அப்படின்ற ஒரு ஷோ மூலமா கண்டுபிடிச்சு இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காரு. இவங்க முதலா ஒரு ஹிந்தி ஃபில்மான ஹிமாலய புத்ரா அப்படின்ற ஒரு படத்துல தான் நடிக்கிறாங்க அக்ஷய் கண்ணா அப்படின்றவரோட சேர்ந்து. இந்த படம் ஃபெயில் ஆயிடுது. அதுக்கப்புறமா பெட்டாபி அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அது வந்து கமர்ஷியலா கொஞ்சம் சக்சஸ்ஃபுல் மூவியா அமையுது. அதுக்கப்புறம் அப்படியே தெலுங்கு இண்டஸ்ட்ரி பக்கம் வர்றாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி தான் இவங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுத்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் அவங்க கூட பிரேமிச்சு குண்டாரா அப்படின்ற ஒரு படமும், சிரஞ்சீவி சாரோட சூடாலனி உண்டி அப்படின்ற ஒரு படமும், அடுத்து நம்ம பாலையா கூட சமரசிம்மா ரெட்டி அப்படின்ற ஒரு படத்துலயுமே நடிக்கிறாங்க. இந்த எல்லா படங்களுமே பெரிய அளவுல ஹிட் ஆகுது. இவங்க ஒரு பெரிய ஹீரோயினா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மலையாள மொழியில மம்முட்டி சாரோடவும், கன்னட மொழியில சுதீப் சாரோடவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. தமிழ் மொழியில அப்படின்னு பாத்தீங்கன்னா 1997 பகைவன் அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் இன் தமிழ். வா, நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். பிரபு அதுக்கப்புறமா உள்ளம் கொள்ளை போகுதே அப்படின்னு சொல்லிட்டு 2001ல பிரபுதேவா சாரோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் உண்மையிலேயே இந்த படம் வந்து 90s கிட்ஸுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சூப்பரான லவ் ரொமான்டிக் ஃபில்மா அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அந்த படத்துக்கு அப்புறமா 2010ல இனிது இனிது அப்படின்னு ஒரு படத்துல ஸ்ரேயா அப்படின்னு ஒரு கேரக்டர்ல கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய கடைசி தமிழ் படம். 2012 லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு படத்துக்கு அப்புறமா இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு படத்துலயுமே நடிக்கல. சிக்ஸ்த் ஒன் ஆக்ட்ரஸ் மோனல். இவங்களுக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது. இவங்களுடைய சாங்ஸ்லாம் கேட்காதவங்களும் இருக்க முடியாது. அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா. 1981 ஜனவரி 26 அன்னைக்கு டெல்லியில பிறந்தவங்க தான் இவங்க. ஸ்கூலிங்லாம் டெல்லியில முடிச்சுட்டு பாம்பேலே காலேஜ் படிச்சிருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்ல, சிம்ரன் அவங்களுடைய சிஸ்டர் தான். இவங்களுக்கு மொத்தம் 2 சிஸ்டர், ஒரு பிரதர். இவங்க காலேஜ்ல முடிச்சதுக்கு அப்புறமா ஆரம்ப கட்டத்துல மாடலிங், ஃபேஷன் ஷோஸ், பியூட்டி கான்டெஸ்ட் இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதன் மூலமா இவங்களுக்கு சினிமா ஆஃபர்ஸ் வருது. அந்த டைம்லயே இவங்களுடைய சிஸ்டர் சிம்ரன் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ்ல பயங்கர லீட் ஆக்ட்ரஸா வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுமே 2001ல இவங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்தை சைன் பண்றாங்க. அதுதான் விஜய் சாரோட பத்ரி. பட் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம் பாத்தீங்கன்னா பார்வை ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு குணால் அவரோட சேர்ந்து நடிச்ச படம். இவங்களுக்கு பெரிய அளவுல சக்சஸ் கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கிடைச்சிச்சு. இதனால இவங்களுடைய ஒரு சில படங்கள் ஹிட் ஆகும், ஒரு சில படங்கள் ஃபிளாப் ஆகும். இந்த மாதிரி மாடரேட்டா தான் இவங்களுக்கு சக்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்படி இவ்வளவு சின்ன வயசுல இத்தனை படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. சடனா ஒரு நாள் 2002 ஏப்ரல் 14 அன்னைக்கு இவங்களோட 21வது வயசுல அவங்களோட ரூம்லயே தூக்கு மாட்டிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட சிஸ்டர் சிம்ரன் அவர்கள் வந்து பிரசன்னா சுஜித் அப்படின்னு ஒரு கோரியோகிராஃபர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மோனல் அண்ட் பிரசன்னா சுஜித் இவங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆனதுனால இவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. நம்ம மோனல் தான் அவசரப்பட்டு இறந்து போயிட்டாங்க அவ்வளோ சின்ன வயசுல. அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா. அடுத்த ஆக்ட்ரஸ் மானஸ்தான் படத்துல சரத்குமார் அவங்களோட சேர்ந்து நடிச்ச ஹீரோயின். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஹீரோயினை மறக்க முடியாது. அந்த அளவுக்கு மானஸ்தான் படத்தை எல்லாருமே விரும்பி பார்த்திருப்போம். இந்த படத்துல இந்த நடிச்ச அந்த ஹீரோயின் தமிழ்ல ஒரு சில படங்கள் மட்டுமே தான் நடிச்சிருக்காங்க. பட் தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி போன்ற மொழிகள்ல ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய உண்மையான பேர் பாத்தீங்கன்னா சாக்ஷி சிவானந்த். இவங்க ஒரு கன்னட ஃபேமிலி. பட் சவுத் ஆப்பிரிக்கால இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு ஹிந்தி ஃபில்ம் மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. தமிழ் படத்துல நடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1997ல மாப்பிள்ளை கவுண்டர் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. அதுதான் இவங்களோட தமிழ் டெபியூ ஃபில்ம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அமெரிக்கால ஸ்கூல் ஸ்டடீஸ் முடிச்சிட்டு இப்போ மெட்ராஸ்ல மெடிக்கல் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். அமெரிக்கால படிச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரோட வாஞ்சிநாதன் அப்படின்ற ஒரு படத்துலையும், வேதம் அப்படின்ற ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2004ல மானஸ்தான் அப்படின்ற ஒரு படத்துல ராசாத்தி கேரக்டர்ல பிளே பண்ணிருப்பாங்க. மாமா, அம்மா பின்னாடி பால் கறந்துட்டு இருக்காங்க. நம்மால வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம். அண்ட் லாஸ்ட் இவங்க தமிழ்ல நடிச்ச படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013ல ஜெயம் ரவி சாரோட ஆதி பகவான் அப்படின்ற ஒரு படத்துல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு தமிழ் படத்துலயுமே நடிக்கல. அதுக்கப்புறம் பெருசா படங்களே நடிக்கல 2014க்கு அப்புறமா. மலை காற்று வந்து தமிழ் பேசுதே மழைச்சாரல்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில ஹீரோயின்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இதே மாதிரி 2-3 நல்ல பெரிய பெரிய படங்களை நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் இண்டஸ்ட்ரி விட்டே காணாமல் போயிருப்பாங்க. அப்படி இருக்க ஹீரோயின்ஸ்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இன்னும் இருக்க ஹீரோயின்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். இந்த வீடியோவில் சொன்ன ஹீரோயின்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.